குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவினுடைய வாக்குகள் தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு இந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சது. எப்படி பாக்குறீங்க? ஆனா RSS இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தின உரையில கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல அந்த இயக்கத்தினுடைய சிறப்பை பற்றி பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்ப்ல கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பத்தி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்துல நல்லது செய்ய, நீங்க நம்ம சென்னையில சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்பொழுது அங்க முதல் கள பணியாளர்களா நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது RSS வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே? இல்ல அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது. ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது? நன்றி. சரிதான். விஜய் என்ன சொல்றாரு? விஜய் திருந்திக்கணும்ன்ற விஜய் RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கும்